பூமியின் தாழ்விடங்களில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன், கவனமாக கவனிங்க எல்லாரும். அந்த பூமியின் தாழ்விடங்களில் ஆவிகள் இருக்கு. என்ன இருக்கு? ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக தாழ்விடங்களுக்கு போனார். அவர் மரித்ததுக்கு பிற்பாடும் ஒரு ஊழியத்தை பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணாரு? பூமியின் தாழ்விடங்களில் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக அந்த தாழ்வான இடங்களுக்கு இயேசு சென்றார். என்ன ஆவிகள் இருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தெரியுமா? மோசே, தாவீது எல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் மரிச்சிருக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாருமே உன்னதத்திற்கு போயிட்டாங்களா? உன்னதத்துக்கு போகலை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் உன்னதத்திற்கு அவர்கள் போகவில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க? நம்ம மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. அவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பலிகளை செலுத்தினார்கள். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. அவருடைய பாவங்கள் என்ன பண்ணது? மூடப்பட்டது. அது மன்னிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து என்ன பண்ணாரு? பூமியின் தாழ்விடங்களுக்கு போய் அந்த ஆத்துமாக்களை விடுதலையாக்கினார். இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுதான் உயிர்த்தெழுதலில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது மறைந்து இருக்கிறது. உலகம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவர் பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற எல்லா ஆவிகளுக்கும் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணி அவர்களையும் என்ன பண்ணாரு? விடுதலையாக்கி சிறையை உடைத்து. ஆமாம், அவர் எங்கே போனார்? எங்கே போனார்? யோவான் சொல்லுகிறார், 3 வானம் வரைக்கும் அவர் சென்றிருக்கிறார் என்று யோவான் சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டவர்களை கொண்டு போய், சிறைப்பட்டவர்கள் கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்கள கொண்டு போகிறார். கொண்டு போய் 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, 3 வானங்களை ஸ்தாபிக்கிறார். வானங்கள் என்ன பண்ணுறாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்க. 3 வானங்களை அவர் ஸ்தாபிக்கிறார். அதான் 3 வானங்களில் இப்பொழுது 1ஆம் வானம் என்று அழைக்கப்படுகிறது. என்று இது அது 1ஆம் வானம்னு என்னது? உலகம் தோற்ற முதல் எவ்வளோ பேர் மரித்திருக்கிறாங்கல்ல. உலக தோற்ற முதல் அந்தந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் மரிச்சவங்களும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மரித்த எல்லா ஆத்துமாக்களும் எங்க இருக்கும்? இப்போ 1ஆம் வானத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது.